பதிவை பார்க்க வந்தவர்களுக்கு சக்தி கிச்சனின் நன்றியும் வணக்கமும். தட்டை பார்த்தீங்களா? இதை பார்த்தா என்ன தோணுது? தேங்காய், வாழைப்பழம், அப்புறம் அதோடு சேர்த்து இந்த வெல்லம் மட்டும் அதில் இல்லாமல் வேறு ஏதோ கொஞ்சம் சாக்லேட்டோ அல்லது இதுவும் இனிப்பு தான் இருந்தாலும் ஒரு கல்கண்டு அதோட கொஞ்சம் பூ வச்சா அது வேறு மாதிரி ஒரு நல்ல எங்கேயோ ஒரு மங்களகரமான விஷயம் நடக்குதுன்னு அர்த்தம். ஆனால் தேங்காய், பழம், வெல்லம் இதோட இன்னும் கொஞ்சம் முந்திரி பருப்பு, நெய் இதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு என் பையன் என்ன பண்ணுச்சு, நான் ஒரு இடத்துக்கு போகிறேன், நான் நாகர்கோவில் வரைக்கும் போகிறேன், நான் வரதுக்குள்ளே எனக்கு ஒரு டிஷ் செஞ்சு வைக்கணும்னு சொல்லிச்சு. என்னப்பான்னு கேட்டால், அது ஒரு வீடியோவில் பார்த்துச்சான். அந்த டிஷ்ஷும் ஒன்றுமே இல்லைங்க. ஐயோ அப்படி சொல்லக்கூடாது. நம்ம அதில் இருந்து அது சொன்னது என்னென்னா, பழத்தை வாழைப்பழத்தை துண்டு துண்டாக நறுக்கி நெய்யில் வதக்கி அதில் வெல்லம் போட்டு அதையும் சேர்த்து வதக்கி தேங்காய் பால் விட்டு இறக்கணுமா. இவ்வளோதான் டிஷ்ஷு சொல்லிட்டு போச்சு. இது என்னடா புது வகையாக இருக்குது அப்படின்ட்டு பழத்தை அரைக்கவும் இல்லை, விழுதா அரைச்சி செஞ்சால் அது ஒரு பாயசம் மாதிரி இல்லை. சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி போட்டு வெல்லத்தையும் போட்டு அப்புறம் தேங்காய் பால் விட்டு இறக்கணும் அப்படின்னு சொல்லிச்சு. சரி எப்படியாவது செஞ்சு வைப்போம் கேட்டதை அப்படின்னு சொல்லிட்டு நானும் ரெடி ஆகிட்டேன். இப்போ முதல் வேலை, எனக்கு பெரிய வேலை இந்த தேங்காய் பால் எடுக்கிறது தான். இந்த தேங்காய் பாலை எடுத்துகிட்டு வந்துடுவோம். பழம் கொஞ்சம் காவிட்டாக தான் இருக்குது. அது 1 2 தான் எடுத்துக்கிற போகிறோம். கொஞ்சம் போல் தேங்காய் பால், ஏன்னா முத செய்கிறது அது எப்படி இருக்கோ என்னமோ தெரியல. அதனால் 2 வாழைப்பழம், ஒரு அரை முடி தேங்காய் அரைச்சி எடுத்துக்கிறலாம். இந்த வெல்லம் போட்டுக்கிடுவோம். முதல்ல தேங்காய் அரைச்சி பால் எடுத்துகிட்டு வந்துட்டா. இப்போ பார்த்தீங்கன்னா வானொலியில் கொஞ்சம் நெய் விட்டு அடுப்பில் வச்சுட்டேன். அதை கழுவுனேன் வானொலியை, அதை மறந்து போச்சு. அதோடு அதை ஊற்றிட்டேன் பாருங்கள். அப்படியே தெரிச்சு என் மேலெல்லாம் வேற தெரிச்சிருச்சு. சடன்னு அதில் நெய்யை கலக்கவும். இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம இந்த வெட்டி வச்சு வாழைப்பழமும் வெல்லமும் முணுக்கி வச்சுருக்கேன். அந்த வாழைப்பழத்தை போட்டுரும். வாழைப்பழத்தை இதில் போட்டுட்டேன். நெய் பூராமே சடன்னு தெரிச்சு கீழே ஓடிடுச்சு. இப்போ இதை வதக்குவோம். நான் போட்டிருக்கிறது கற்பூரவள்ளி. பெரும்பாலும் நேந்திரம் பழத்துலலாம் இந்த மாதிரிலாம் செஞ்சாலும் செய்வாங்கன்னு நினைக்கிறேன். இதோட என்ன செய்கிறேன், கொஞ்சம் வெல்லமும் போட்டுட்டேன். அதுவும் கொஞ்சம் இளகி வரணும். இதில் தண்ணி ஊற்றுறதில்ல போல் இருக்குது. தண்ணி ஊற்றாமல் வெந்துச்சுன்னா அடிப்பிடிக்கும்ல. என் பையன் இப்படி தான் சொல்லுச்சு. வாழைப்பழத்தை நெய்யில் வதக்கிட்டு அதோடு சேர்த்து கொஞ்சம் ஜாகரியும் போட்டு வதக்கி அப்புறம் அப்படியே தேங்காய் பால் ஊற்றி இறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. வெல்லம் ஒட்டும், எப்படி அதுன்னு புரியலை. சரி செய்து பார்ப்போம். நான் இன்னும் கொஞ்சம் தூளான வெல்லம் போட்டிருக்கேன்.
வெல்லம் கரையிற வரைக்கும் இப்படியே வதக்குவோம். பார்த்தீங்கன்னா வெல்லம் கரைஞ்சி முருகிற வாசனை வருது, வெல்லம் முருகிற வாசனை வருது. அதனால இதை இறக்கிடுவோம். நம்ம ஆஃப் பண்ணிடுறேன். நான் ஸ்டவ்வே ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து ரொம்ப சிம்பிள் தான். ஒரு அரை முடி தேங்காவை பால் எடுத்தேன், வாழைப்பழத்தை நறுக்கி கொஞ்சம் நெய்யில் வதக்கினேன், அதோட வெல்லம் போட்டேன். வெல்லம் அப்படியே இதாகிடுச்சு. இப்போ வந்து இதை ஊற்றிடுவோம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு தான் நான் ஊற்றுறேன். வெல்லமும் இருக்குது, ஹீட்டும் இருக்குது. அதனால பால் திரிஞ்சு போகக்கூடாது. அதனால் நான் வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். அவ்வளோதாங்க. இதுதாங்க என் பையன் சொல்லுச்சு, எனக்கு இப்படி செஞ்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு. நல்ல கெட்டி தேங்காய் பால் தான் எடுத்திருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஏலக்காய் தூள் இல்லை, ஒரு 2-3 ஏலக்காவை நசுக்கி வச்சுருக்கேன். இப்போ அந்த ஏலக்காவை இதில் போட்டுறேன் நான். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு வேலை. இனி அவர் வந்ததும் சாப்பிட்றது தான் வேலை. இதுக்கு பேர் வைக்கலைங்க, பேர் சொல்லாமல் ஏதோ இதான் ரெசிபின்னு சொல்லிட்டு போயிடுச்சு. நான் செஞ்சு வச்சுட்டேன். இனி அவர் வந்து சாப்பிட்டு என்ன பேர் வச்சா வச்சுக்கிறட்டும். இது வந்து பேர் இல்லாத பலகாரம் சொல்லி கேட்கல. பாயசம் மாதிரி இது ஒரு திக்னஸாகவும் இல்லை, அல்வா மாதிரி கெட்டியாகவும் இல்லை. எல்லாத்துக்கும் நடுவுலையும் இல்லாமல் ஓரத்துலேயும் இல்லாமல் ஏதோ ஒன்று. சரி, அவ்வளோதான். நான் செய்த ஒரு இது என்னது பலகாரம் செய்து முடிச்சாச்சு. சரி, இனி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சாப்பிடுவாங்க, லைக் பண்ணுங்கள். எப்பவும் போல் அடுத்த வீடியோவை பார்க்க ஆவலாக இருக்கும். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்க ஆவலாக இருக்கும். நடுவில் ஃபோன் வந்துருச்சுங்க, அதனால் அவசரமாக உளறி கூட்டிகிட்டு போயிட்டேன். அடுத்த வீடியோவிலையும் உங்களை பார்க்க ஆவலாக இருக்கும் சக்தி கிச்சன். பதிவு பார்க்க வந்ததுக்கு நன்றி. அடுத்த பதிவுக்கும் வாங்க. வணக்கம், நன்றி.